Hi guys, welcome to Travel Area Channel. பாக்குற அனைவருக்கு சதீஷோட அண்ட் வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு ஏரியாக்கு தாங்க வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சென்னையில முக்கியமான விஐபிகள்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவே சொல்லலாம். இந்த இடத்துல சைடு பீச் இருக்குது. அது மார்னிங் டைம்ல செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ஏரியா பத்தி சொல்லணும்னா முக்கியமான செலிபிரிட்டி அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். இப்போ இந்த ஏரியாவை தான் நம்ம பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Never really know what's going on. Look at me sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. If all the things you never show, guys, நான் சொன்ன சைடு பீச்சே இதுதான். நிறைய டிவி சீரியல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ஒரு ஸ்பாட்டு. அப்புறம் கப்புள்ஸுக்குன்னு ஒரு ஃபேவரட் ஸ்பாட்னா இதுவும் ஒண்ணுதான். ஏன்னா இங்க மோஸ்ட் ஆஃப் யாருமே வரமாட்டாங்க. பெரும்பாலும் கூட்டம் இந்த இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது 1-2 கப்புள்ஸை வந்து இங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மார்னிங் டைம்ல வந்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு சன்ரைஸ் வியூவை பார்க்கலாம். இந்த பீச்சுக்கு வரக்கூடிய பெஸ்டான டைம் பாத்தீங்கன்னா ஒரு 7 மார்னிங் ஒரு 7 o'clock வந்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். இல்ல ஈவினிங் 4 o'clock 5 o'clock வந்தா பெட்டரா இருக்கும். இந்த இடத்துல கடை எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. நம்ம வெளியே தான் மெயின் ரோடு வேக தான் போனோம். பட் இந்த இடம் வந்து பர்டிகுலர் யாருக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும்னா கப்புள்ஸுக்கு தான் பெஸ்டா இருக்கும். அது மாரி தான் ஒரு ஸ்பாட்டு. இந்த இடத்துல பெரும்பாலும் கூட்டம் அதிகமா வராதனால இந்த இடம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தோதுவா இருக்குது. ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்த பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது ஃபுல்லா கெஸ்ட் ஹவுஸ் தான். நம்ம அப்படியே பார்த்துட்டு போலாம் வாங்க. செம்ம சூப்பராகவே இருந்ததுல. அந்த ஸ்ட்ரீட்டும் சரி, அந்த ஏரியாவும் சரி, ஒவ்வொரு வீடும் வந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாகவே இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம போகக்கூடிய இந்த சைடு பீச்சும் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இன்னும் விஐபிங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளால இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எல்லாருமே இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம். ஆனா அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் லைஃப்ல ட்ரை பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ தத்துவத்தெல்லாம் பேசாம நம்ம டைரக்டா ஒரு நல்ல ஒரு வியூ இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, பின்னாடியே வாங்க. அது செம்ம சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வியூ. ரீசெண்டா சைக்ளோன் வந்தனால பயங்கர குப்பையா இருக்குது பீச்சு. இல்லைன்னா மற்றபடி இந்த இடம் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனாவே இருக்கும். இந்த வீக்கெண்டு நீங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நல்ல பீச் வியூ பார்த்த மாதிரி நல்ல ரெஸ்டோ பார், ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல் ஏதாச்சும் இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்ட் 2ல வரும். கண்டிப்பா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தான் நான் வீடியோ எடுக்க போறேன். ஓகே கைஸ், வாங்க போயிடலாம். கைஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க விஐபியோட கெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த இடத்துல ஃபேவரட்டான ஸ்பாட்னா நான் சைடு பீச் தான் சொல்லுவேன்.
ஏன்னா மார்னிங் டைம்ல இந்த சைடு பீச் சன்ரைஸ் வியூ செம்ம சூப்பராக இருக்கும். உங்களால மார்னிங் வர முடியலன்னா கண்டிப்பா ஈவினிங் டைம்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. உண்மையாலே வந்து ஒரு குட் பிளேஸ் தான் சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் கைஸ்.